நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியை நடக்கும். இன்னைக்கு ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜெபம் அப்படிங்கிறப்ப இரண்டு நபர்களுக்கு இடையே காணப்படுகிற ஒரு அன்பின் இணைப்பு. ரெண்டு பேர் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் நண்பர்கள் கொஞ்ச காலம் கழிச்சு சந்திச்சுட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா நேரம் போறதே தெரியாது. ஆதி முதல் அந்த வரைக்கும் அவங்க எல்லா காரியங்களையும் குறித்து மனம் விட்டு பேசுவார்கள். அப்ப ஜெபங்கிறப்ப கர்த்தருடைய சமூகத்துல அவர் வந்து நமக்கு மீட்பராக இருக்கிறார், மேய்ப்பராக இருக்கிறார், அதே போல வந்து சிநேகிதராக இருக்கிறார், அவர் தகப்பனா இருக்கிறார், நமக்கு சகோதரனா மூத்த சகோதரனா இருக்கிறார். அப்ப வந்து பாருங்க, ஆண்டவரிடத்துல போய் நம்ம ஒரு நண்பரை போல அவரோடு நம்ம பேச முடியும். ரெண்டு பேர் வந்து நண்பர்கள் எப்படி வந்து மனம் விட்டு பேசிக் கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அன்பின் இணைப்பு அவங்களுக்குள்ள இருக்கிறது. மனைவி கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, பிள்ளைகிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நண்பரிடத்துல அநேக காரியங்களை மனம் விட்டு பேசுகிறார்கள். அப்ப அது போல ஜெபங்கிறப்ப தேவனோடு நம்ம எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இப்ப ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல மனுஷனை வந்து உண்டாக்கினார், அவனுக்கு ஆளுகை அதிகாரத்தையும் கொடுத்தாருன்னு இருக்கு. அந்த அதிகாரத்தை இழந்த பின்பு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மக்கள் கர்த்தரை விட்டு இந்த பூமிக்குரிய உலக பிரகாரமாக வந்து கர்த்தரை விட்டுட்டாங்க. நோவா காலத்துல 6வது அதிகாரத்துல மனுஷனை உண்டாக்குனதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அதனால பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களையும் அழித்து விடுவேன்னு சொன்னார். ஆனா ஒரு மனுஷனை பார்க்கிறப்ப, நோவாவை பார்க்கிறப்ப கர்த்தருடைய கண்கள்ல தயை கிடைத்தது, கிருபை கிடைத்தது. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்பப்ப வந்து கர்த்தரோட சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா மீதி உலக மக்களை பார்க்கிறப்ப வந்து மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தரே மனஸ்தாபப்படுறார். இந்த மனுஷனை ஏன் தான் உண்டாக்குனாங்க அப்படின்னு. ஆனா இவனையும் உடைய குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவனுக்கு பின்பு சந்ததி பெருகினது. ஆனாலும் மறுபடியும் மக்கள் கர்த்தரை விட்டு இந்த உலக பிரகாரமாக தான் அவர்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். பார்க்கிறாரு, ஒரு மனிதனை தேடுகிறார், ஆபிரகாமை தேடுகிறார். அவன் ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுனால அவனை அழைத்து அவனுக்கு நேரடியா வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு தத்தத்தை எல்லாம் கொடுக்கிறார். அவனுக்கு குழந்தைகள் இல்லை, ஆனா வந்து தனது பேர்ல அவர் ஆணையிட்டு சொல்லுகிறார், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தனையாக உன் சந்ததி பெருகும் எல்லாம் சொல்றாரு. அவர் சொல்ல ஆபிரகாமுக்கு வந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவரோட ஐக்கியம் ஆகி அவர் சொல்றதை கேட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து பாருங்க அப்படியே விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டான். அவன் விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 2:23 சொல்லப்பட்டிருக்கு, அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நேரடியாக ஆபிரகாமை பெயர் சொல்லி கூப்பிட்டு நான் அவனை ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு விசுவாசத்தை உண்டாக்குறதுக்கு நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணிப்பாரு, கொஞ்சம் மணல் அள்ளி அதெல்லாம் என்ன முடியுமான்னு பாரு, இது மாதிரி உன் சந்ததி இருக்கும்லாம் வந்து ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார். அதை விசுவாசித்தான், தேவனுக்கு சிநேகிதன் ஆகிவிட்டான், நண்பன் ஆகிவிட்டான். இப்படி நண்பனாக ஆகிவிட்டு கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிற பொழுது ஆதியாகமம் 12:18 சோதோம் குமார பட்டணத்தை அழிக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிற பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிறான். ஆனா அந்த வசனம் சொல்கிறது 18வது வசனத்துல, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனும். கர்த்தரே வந்து நான் ஒரு காரியம் அந்த பூமியில செய்ய போறேன், அந்த சோதோம் குமார பட்டணத்தை நான் அக்கினியினால கந்தகத்தினால அழிக்க போகிறேன். ஆனா இதை வந்து ஆபிரகாமுக்கு நான் மறைக்காம அவன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் செய்வேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரன் லோத்து வந்து அந்த பட்டணத்துல இருக்கிறபடினால இந்த ஆபிரகாம் என்னுடைய வார்த்தையை கேட்டு அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் தேவனுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்ற 19வது வசனத்துல ஆபிரகாமை குறித்து அவ்வளவு எப்படி வந்து கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிறப்ப தேவனுடைய சிநேகித நண்பர் ஆயிட்டான். இவர் இருதயத்தில் இருக்கிறது அவனுக்கு தெரியுது, அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது கர்த்தருக்கு தெரிகிறது. அதனால ஆபிரகாமுக்கு சொல்லாம நான் எதையும் நான் மறைக்காம செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப உடனே வந்து
வந்து தன்னுடைய சகோதரனுடைய குமாரன் அந்த அழிவிலிருந்து காக்கப்படும்படியாக, ஆண்டவரே நீ சர்வலோகத்திற்கு நியாயாதிபதி, நீதி உள்ள ஜனங்களை நீ அனுப்பியோ, அங்க அந்த பட்டணத்துல 50 பேர் இருந்தா அவங்கள அழிக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், நான் அழிக்கல. சரி, ஒருவேளை 10 குறையா இருந்தா நான் அழிக்கலைன்றார். இன்னும் 10 குறையா இருந்தா, ஆண்டவரே 10 பேர் இருந்தா அழிக்கக்கூடாது. சரி, 10 பேர் இருந்தா நான் அழிக்கலைன்னு சொல்லிட்டு கர்த்தரும் போயிட்டாரு, இவனும் வந்துட்டான். ஆனா பாருங்க, 10 பேர் அந்த பட்டணத்துல இல்லை. லோத்தும் அவனுடைய 2 குமாரத்திகள், அவங்க 4 பேரை மட்டும்தான் காப்பாற்ற கர்த்தர் முயற்சி பண்ணுகிறார். லோத்துடைய மனைவி கூட திரும்பி பார்த்து உப்பு தூணாகிவிட்டால் அந்த 3 பேர் மட்டும் காக்கப்படுகிறார்கள். அப்ப தேவனோடு நாம் ஐக்கியமா இருக்கிற பொழுது, அவருடைய சிநேகிதனாக அவரோடு ஐக்கியமா இருக்கிறப்ப கர்த்தர் தான் என்ன செய்ய போறேங்கிறத கூட சொல்லுவார். அந்த மாதிரி வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது நம்முடைய சொந்தக்காரர்கள் உறவினர்களுக்கு வரக்கூடிய அழிவிலிருந்து காப்பாற்றும்படியாக நம்ம ஜெபம் பண்றப்ப கர்த்தர் வந்து காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இயேசுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமே அவர் வந்து முதலிடம் ஜெபத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார். அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி ஜெபம் பண்ணுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு அவர் மீது வந்து இறங்கினார். மத்தேயு 14வது அதிகாரம் 23வது வசனத்துல அவர் தனித்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். அப்பொழுது சாயங்காலம் ஆயிருந்தது. 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷிக்கிறார். அந்த அற்புதம் முடிந்த பின்பு அவர் மறுபடியும் சாயங்கால வேளையில பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு அவர் போய்விட்டார். தேவ சமூகத்துல போய் காத்திருக்கிறார் சாயங்கால நேரத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா, மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான இடத்துல போய் ஜெபம் பண்ணுகிறார். காலையில எழுந்து இருட்ட வேலையில எழுந்து போய் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். லூக்கா 6:12 சொல்லப்பட்டிருக்கு, அவர் மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். இந்த பூமியில ஜெபமே பண்ண வேண்டிய ஆளு, ஜெபமே பண்ணாத ஆளு வேணும்னாக்க வந்து இயேசு ஒருத்தர் வேணா இருக்கலாம். ஏன்னா அவர் தான் தேவனுடைய குமாரன். பிதாவாகிய தேவன் இவருக்கு என்ன தேவைங்கிறத எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். எதுக்காக இந்த பூமியில அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவரே செய்ய முடியும். ஆனா அவர் வந்து பாருங்க, இயேசு வந்து பாருங்க நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு காண்பிக்கிறவராக அவர் வந்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஒவ்வொரு அற்புதம் நடக்க போறதுக்கு முன்பாகவும் ஜெபம் பண்ணுகிறார். அற்புதம் நடத்தி முடிந்த பின்பு மறுபடியும் வந்து தேவனோடு அவர் ஐக்கியம் கொண்டு ஜெபம் பண்ணுகிறார். ராம் முழுவதும் ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரோட ஐக்கியமாக இருந்துட்டு அவர் சொன்னபடியே மலையை விட்டு இறங்கி வந்தோடனே 12 சீசர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். தன்னோடு இருக்கும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக அவர்களை தெரிந்து கொண்டார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நீதிமொழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்ப நம்ம அதிகாலையில கர்த்தரை தேட வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரோடு ஐக்கியமாக வேண்டும். அவர் ஆலோசனை கொடுத்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். காலையிலே உடைய கிருபையும் இரவிலே உடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாய் இருக்கும். காலையில கர்த்தருடைய கிருபை, புது கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய ஆலோசனையும் வழி நடத்துதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்ட பின்பு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சந்திக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலே நாம் வெற்றி எடுப்போம், ஞானமாக நடந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப இயேசு எல்லாவற்றுக்கும் முதலிடம் கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் முதலிடம் கொடுக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்றது வந்து கர்த்தரின் தேவைக்காக ஜெபம் பண்றோம், ரைட்டு. இன்னொரு காரியம் நடக்கிறது, நாம் தேவனுக்கு உடன் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் வானத்தில் இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். நம்மையும் ஆவியாக உண்டாக்கி நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த பூமியில வாழும்படியாக வைத்திருக்கிறார். நாம் தேவனோடு சேர்ந்து செயலாற்ற வேண்டும். அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு வாக்குத்தத்தத்தின்படி இந்த பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்.
அப்படின்னு தேவனோடு இணைந்து தான் இந்த பூமியில நம்ம செயலாற்றுகிறோம். நம்ம தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பணிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம குடும்பமாகவும் சபையாகவும் கூடி நம்ம ஆவிக்கேற்ற பணிகளை தேவனுக்கு செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் லேவியர்கள், ஆசாரியர்கள் உடன்படிக்கை கட்டி இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் பணி செலுத்தினார்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் சொல்றாரு, பலிபீடத்துல அக்கினி அங்கே இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் சாயந்தரமும் ஆசாரியர் வந்து தூவ வர்க்கமிட்டு அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக, அந்த பழைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தூவ வர்க்கம்